அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் தொழில் அமைப்பு சார்ந்த வகையில் எந்த தசையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும், எந்தெந்த தசையில் தொழிலில் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கும், நம்ம எப்பப்போ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொஞ்சம் இந்த பகுதியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற போது 2, 6, 10, 11 இந்த வீட்டிலுடைய தொடர்புகள் தசாநாதன் நின்ற நட்சத்திரம் குறிக்காட்டுது. இப்போ தசாநாதன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுக்கிர தசை இவருக்கு நடக்குதுன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுப்போம். அப்போ இந்த தசாநாதன் சுக்கிரன் இருக்கிறாங்க நின்ற நட்சத்திரம் சனியாக இருக்கிறதால இந்த சனியோடைய குறிக்காட்டி 2, 6, 10, 11 இந்த வீட்டில் குறிக்காட்டினா இந்த ஜாதருக்கு இந்த சுக்கிர தசையில் தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். அவர் எந்த ஒரு செயல்பாடுகள் செஞ்சாலும் அது நல்ல ஒரு சிறப்பான தன்மை நோக்கி போகும். அதுவே 5, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டினா 5, 8, 12 அப்படின்றது வீழ்ச்சி, நமக்கு பொருளாதார செலவு, விரயத்தன்மை, இதெல்லாமே 5, 8, 12 அப்படின்ற விஷயம் நமக்கு சொல்லும். அதுவே இந்த சுக்கிரன் நின்ற நட்சத்திர சனி, இந்த தசாநாதன் சுக்கிரன் நின்ற நட்சத்திர சனி 5, 8, 12 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா இந்த ஜாதருக்கு இந்த சுக்கிர தசையில் பெரும்பான்மையாக தொழில் அதிகப்படியான விரயம், எந்த செயல்பாடுகள் செஞ்சாலும் அதில் ஒரு லாபம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும். இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சுக்கிரதசை நல்ல வளர்ச்சியாக இருக்கும், நல்ல காசுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் அதை நம்ம பொதுவாக அப்படி பாரம்பரியமானதை காட்டிலும் அப்படி சொல்லிடக்கூடாதுங்க. எப்பயுமே தசாநாதன் நின்ற நட்சத்திரம் கிரகம் என்னென்ன வீடுகள் குறிக்காட்டுறாரோ அது சிறப்பாக இருந்தால் அந்த தசையில் நல்ல செயல்பாடுகள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவருக்கே சுக்கிர தசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுக்கிரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமாக இருக்கிறதாலையும் அந்த சனி என்னென்ன வீட்டில் குறிக்காட்டுறாருன்றது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். சனி 1, 2 அதுக்கடுத்து 3, 5, 6, 9, 10 இதில் பொருளாதாரத்துக்கு தொழிலுக்கு உண்டான 2வது வீடு, 6வது வீடு, 10வது வீடு குறிக்காட்டுதுங்க. பெரும்பான்மை 8வது வீடும் 12வது வீடும் இந்த சனி தொடர்பு படுத்தலை. 5வது வீடு கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு செயல்பாடுகள் தான். 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் அந்த சனி குறிக்கலன்ற போது இந்த சுக்கிர தசையில் தொழிலெலாம் நல்லா மேம்பாடு, பொருளாதார தன்மையெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கிறது, 10வது வீடுலாம் தசையோட தொடர்பு இருக்கிறதால நல்லா அந்தஸ்தாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது சொல்லும். அதே சேம் டைமில் புக்திநாதனையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தசாநாதன் அப்படின்றது ஒரு பெரிய ஈவெண்ட்டை குறிக்கும். இப்போ சுக்கிர தசைனா 20 வருஷத்தை சொல்லும். அதில் சில 9 புக்தி இருக்கிறதால அந்த புக்திநாதன் நின்ற நட்சத்திரம் 5, 8, 12 காட்டுதுன்னா டெம்பரரியாக சில காலத்துக்கு எதனா சின்ன ஒரு செலவுகளை ஏற்படுத்தி தர்றது அதெல்லாத்தையும் கொடுக்கும். பட் மெயினாக தசாநாதன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியது